இந்த சட்னிக்கு நான் வச்சிருக்க பேரே டிராவல் சட்னி. ஆமாம், 7 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் வெளியூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் யாராவது வெளியூருக்கு போனாலும் சரி, லீவ் நேரம் இல்லையா, எல்லாரும் கிளம்புவீங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சட்னியை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 7-8 காஞ்ச மிளகா, கூடவே 4 காஷ்மீரி மிளகா கலருக்காக சேர்த்துருக்கேன். அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயே போதும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வாசனைக்கு வெந்தயம். நிறையா போட்டுட்டிங்க கசப்பு வந்துடும். நல்ல ஒரு துண்டு புளி போட்டுக்கோங்க. நல்ல புளிப்பாக பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 2-3 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், அதுதான் கெட்டு போகாமல் வச்சுக்கும். இதை நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு மிளகாயை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சிக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கருவேப்பிலை மட்டும் போதும் தாளிக்க. இப்போ அரைச்ச சட்னி அதுக்குள்ளே போட்டு மிதமான தீயில் அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கிளறிக்கிட்டே வாங்க. நல்லா டார்க்காக கலர் மாறும். நல்லெண்ணெய் மறுபடியும் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா சூப்பராக இந்த கார சட்னி ரெடி. இது அப்படியே நீங்கள் உடனேவும் சாப்பிடலாம், இல்லை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 1 வாரம் கூட வச்சுக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும். சூப்பரான டிராவல் சட்னியை உடனே ட்ரை பண்ணிவிடுங்க. Download ShareChat.